வெல்கம் டு நம்ம ஊர் சேனல். டுடே நம்ம பார்க்க போகிற ஜாப் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய பியூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஜாபுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே 12th ஆர் எனி டிகிரி ஆர் டிப்ளமோ ஆர் பிஇ பிடெக்னு சொல்லிட்டு எது வேணாலும் படிச்சிருக்கலாம். இதில் என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் ஃபாரஸ்ட் கார்டுன்னு சொல்லிட்டு வேரியஸ் போஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இதோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அலோவன்ஸும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th ஜூன் வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் இருக்கிற மேல் அண்ட் ஃபீமேல் 38 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மும் பார்க்கலாம். ஓகே, இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதை எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதோட போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 போஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. அதாவது லேப் அசிஸ்டன்ட், ஃபாரஸ்ட் கார்டு, எம்டிஎஸ்னு சொல்லிட்டு, அதாவது எம்டிஎஸ்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு 3 போஸ்டிங் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போது லேப் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி படிச்சிருக்கணும். அண்ட் தென் இதோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 to 30 வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். சயின்ஸ் சப்ஜெக்டில் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஆண்கள் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் 25 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும்னு, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் செஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உமன்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் 40 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஹைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்ததாக மல்டி டாஸ்கிங் போஸ்ட். மல்டி டாஸ்கிங் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணாலே போதுமானது சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அதுக்கு மேலே என்ன வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கெலாம் 32 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸில் அதில் அட்டாச் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா தான் நீங்கள் இதை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்த்துட்டு இருக்க அட்ரஸை தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதாவது த ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் ரெக்கமெண்ட் சேல்ஸ் இமாலயா ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். இதில் நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸும், மற்ற கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸும் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸை நீங்கள் டிடி மூலிமா தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நேஷனலைஸ் பேங்க்கில் எங்கே வேணாலும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் சென்ட் பண்ணும்போது இதையும் நீங்கள் அதில் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அண்ட் தென் அப்ளிகேஷன் ஃபார்மும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸ்லையும் பின் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.